பூ கட்டுவோம். ஓகே, பூ கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம பார்த்தோம், என்னம்மா நீங்கள் பூனை கட்டுறீங்க? ஆமாங்க, நாங்கள் வந்து பூ கட்டிட்டு அந்த கடையில். ஓ அப்படியா? எங்களுடைய கோயிலில் வந்து எங்களுக்கு வந்து பூ மாலை வேணும். ஆனால் அது வந்து கடையில் பார்த்தா சரி கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் செய்ய முடியுமா? நான் செய்கிறேன்னா ரெண்டாவது டைம் செய்கிறேன்னு சொல்கிறேன். ஓ அப்படிங்களா, சரிம்மா, அடுத்த வாரத்தில் இருந்து நாங்கள். ஸோ அந்த மாதிரி அடுத்த அப்போ வந்து நம்ம காசு கொடுத்து எடுத்துப்போம். அப்போ அது அவங்களோட பிரசவம் கொடுத்து கொஞ்சம் பேச்சு பேசு. கொஞ்சம் நாளாக இல்லை நீங்கள் இருங்க, நான் வந்து கொண்டாந்து கொடுக்குறேன். அங்கே வந்து கொண்டாந்து நான் உங்களுடைய கோயிலை பார்த்த மாதிரி இருக்கும், எனக்கும் நான் வந்து கொடுக்குறேன், காசு தான் வேணாம். ஓகே, அப்புறம் என்னாச்சு? இப்போ வந்து ப்ரோக்ராமுக்கு வாரம் வாரம் வந்து உட்காந்துட்டு அவங்களுடைய ஃபேமிலியெல்லாம் கொண்டாந்து வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான் பிரச்சனை பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் இல்லை, நம்ம தான் கஷ்டம் நினச்சிக்கோம். ஓகே ஓகே அடுத்தது ஓகே லெவல் 2. ஸோ உள்ளார போய் பேச ஆரம்பிக்கிறோம். அதான் கிவிங் ஹோப். நம்பிக்கை கொடுக்க போகிறோம். வாழ்க்கையில் துயரத்தில் இருக்கிறாங்க, ஜனம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்பிக்கை முதலாவது வந்து நம்ம போய் நட்பு உண்டாக்குறோம். அதுக்கு அடுத்தது வந்து நம்பிக்கை நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அது எப்படின்னா அவங்க வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க பேசும்போது அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஆச்சு, இப்படி ஆச்சு, அந்த மாதிரி ஆச்சு, நடக்குது. அப்போ அது வந்து நமக்கு வாய்ப்பு அப்படி பேசுவது. ஓகே, அவங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் வந்து நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணும்போது நம்ம அதை வந்து கேட்டுக்கிட்டே நம்ம வந்து உடனே நம்ம வந்து பதில் கொடுக்க முடியும். நிறைய முதல்ல கேட்டுக்கணும், கேட்டலையா? நிறைய கேட்கணும். ஓகே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன செய்வாங்க? இருக்கிற பிரச்சனைலாம் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. கேட்டலையா? கேட்டா இல்லைங்களா? எல்லாம் சொல்லி கடிச்சு சடிச்சு போயிட்டாங்க. சொல்லி ஒன்றும் நடக்கும்.